கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பாம்புலோனி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா இட்டாலியன் டெசர்ட்னு சொல்லுவாங்க. காலையில் எந்திரிச்சோடனே சுட சுட ஒரு காஃபியோட இந்த பாம்புலோனி வச்சு சாப்பிட்றது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமாங்க. இது 1800ஆம் ஆண்டே வந்து ஸ்டார்ட் ஆகிருக்குன்னா பாருங்கள் இந்த மாதிரி ஒரு டெசர்ட். ஆனால் இப்போ தான் நமக்கு ட்ரெண்ட் ஆகிருக்கு. அதாவது இப்போ இந்தியா, மலேசியா இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சாக்கோ ஃபீலிங்ஸ் வச்சு பண்ணுறதுன்னா ரொம்ப பிடிக்குமாங்க. அந்த ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நல்லா வெதுவெதுப்பான பாலில் நான் வந்து 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன், 1 டீஸ்பூன் வந்து இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் சேர்த்துருக்கேன். இந்த ஈஸ்ட்டுக்குள்ள வந்து டிஃப்ரென்ஸையும் உங்களுக்கு நல்லா ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டியிருக்கேங்க. இந்த இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் வந்துட்டு டைரெக்டாக மாவுலேயே நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவில் வேணாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை நான் பண்ணுற மெத்தட்லையும் பண்ணலாம். நான் எதுக்கு தேவையில்லாமல் இந்த மெத்தடை பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இது ஆக்டிவேட்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதனால நான் ஒரு பவுலில் வெதுவெதுப்பான பால் வந்து ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டு 1 டீஸ்பூன் வந்துட்டு இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் சேர்த்து 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்து அதை ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன். ஆக்டிவேட் பண்ணுற டைம் பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. அந்த கேப்பில் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, 1 கப் மைதா எடுத்துக்கிறேன், கொஞ்சம் வந்து ஒரு 20 கிராம் வந்து சர்க்கரை எடுத்துக்கிறேன். அது கூடவே வந்துட்டு இந்த இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணோம் இல்லையா, அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஒரு ஈஸ்ட் ரொம்ப நாளாக வச்சுருந்தேன், அதை வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி அதை ஆக்டிவேட் பண்ணி காமிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து காமிச்சிருக்கேங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இதை தெளிவாக பண்ணணும். இந்த ஆக்டிவேட் ஆகாத வந்து ஈஸ்ட்டை சேர்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாவு வந்துட்டு நல்லாவே இருக்காதுங்க. உங்களுக்கு அந்த பாம்புலோனி வந்துட்டு அப்படியே தோசை மாதிரி ஆகிடும்னா பார்த்துக்கோங்க. அதனால வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அந்த ஈஸ்ட் மட்டும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, மாவில் நம்ம சேர்த்துருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக பட்டரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா இழுத்து இழுத்து பிசையணும். ஒரு 8 நிமிஷமாவது நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பிசைஞ்சு எடுத்துட்டு இதை ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா டபுள் ஆகிடும். இப்போ நம்ம வச்சிருக்க மாவு இன்னும் 1 மடங்கு பெருசாகணும். அதுதான் வந்து இதோட கன்சிஸ்டன்சிங்க. நம்ம என்னென்ன சேர்த்துருக்கோம், மைதா, சர்க்கரை, 1 முட்டை, ஆக்டிவேட் ஆன அந்த ஈஸ்ட் சேர்த்துருக்கோம். அது கூடவே வந்து பட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு இதை 1 மணி நேரம் ரெஸ்ட் கொடுக்க போகிறோம். இதை ரெஸ்ட் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டபுளாக இருக்கணும். இந்த மாதிரி டபுளாக இருந்துச்சுன்னா கரெக்டாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பக்குவமாக இருக்குங்க. இப்போ நம்ம கரெக்டான அளவுகளில் இதை எல்லாத்தையும் வந்து நம்ம சின்ன சின்ன பால்ஸாக போட்டு எடுத்துக்க போகிறோம். இது வந்து எனக்கு 9 பீசஸ் கிடச்சிச்சு. இதை 10 பீஸாக கூட செய்யலாம். நான் கொஞ்சம் பெருசாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு 9 பீஸ் எடுத்திருக்கேன். நான் எடுத்திருக்க அளவுகள் வந்து மொத்தம் 10 பீஸோட அளவுகள்ங்க. நீங்கள் வந்து வீட்டில் யாருக்காவது 10 பேர் இருக்காங்கன்னா தாராளமாக இந்த அளவுகளை அப்படியே போட்டு செய்யுங்க. இது வந்து நல்லா அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிசைஞ்சு பாலாக வச்சதுக்கப்புறம் அதை வந்து ஒரு 30 நிமிஷம் வந்து ரெஸ்ட் கொடுக்கணும். ரெஸ்ட் கொடுத்துட்டு இந்த மாதிரி மிதமான சூட்டில் பொரிச்சு எடுத்தீங்கன்னா சூப்பரான பாம்புலோனி வந்து ரெசிபி ரெடி ஆகிடுங்க. இதை வந்து நீங்கள் காஃபிக்கு வச்சு சாப்பிடுவீங்களோ இல்லை சும்மா வச்சு கூட சாப்பிட்லாம். இதில் வந்து கஸ்டர்ட் ஃபீலிங்ஸ் தான் ரொம்ப ஃபேமஸாங்க. நம்ம நாட்டில் வந்துட்டு இப்போ இந்த சாக்கோ ஃபீலிங்ஸ் ஃபேமஸாக இருக்கிறதுனால நம்ம இதை செஞ்சுருக்கோம். இந்த வைரலான பாம்புலோனியை செய்கிறதுக்கு நீங்கள் தயாராகிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி புசு புசுன்னு நல்லா வந்திருக்குன்னு பாருங்களேன். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். உள்ளார அந்த சாக்கோ ஃபீலிங்ஸ் வந்து எந்த ரேஷியோவில் கொடுக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இதோட டெக்ஸ்சர் இந்த மாதிரி தான் இருக்கணுங்க. கஸ்டமர் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு நல்லா ஃபுல்லாகவே நல்லா ஃப்ரை ஆகிருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் கொஞ்சம் கூடுதலாகவே நான் கொடுத்துருக்கேன். இதில் ஃபில்லிங்ஸ் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி நாசில் வச்சு கொடுக்கலாம், இல்லை நீங்கள் பைப்பிங் பேக்கில் போட்டும் கொடுக்கலாங்க. பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதோட டெக்ஸ்சர் டேஸ்ட் எல்லாம் சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை மட்டும் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்கன்னே சொல்லுவேன். இந்த மாதிரி வந்து நம்ம பொடி பண்ண சக்கரை இருக்கு இல்லையா, அதில் வந்து கோட் பண்ணி சாப்பிடும்போது இன்னும் ஒரு படி டேஸ்ட் அதிகமாகவே இருக்குங்க. இந்த சாக்கோ ஃபில்லிங்ஸ் வந்துட்டு நான் ரெடி பண்ணுறதுக்கு என்னென்னலாம் வந்து ரேஷியோவில் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதை தெளிவாக பாருங்கள். நான் சும்மா வந்துட்டு இதை ஃபில்லிங்ஸ் கொடுத்துட்டு உடச்சி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் அந்த ஃபில்லிங்ஸ் எப்படி கொடுத்தேன் அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் வந்து எவ்வளோ சாக்லேட்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபில்லிங்ஸ் வைக்கிறதுக்கு ஒரு 100 கிராம் சாக்லேட், அதாவது நான் வந்து மில்க் சாக்லேட் தான் எடுத்திருக்கேன். அது கூடவே 100 ml பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் டபுள் பாயில் மெத்தடில் மெல்ட் ஆக்கி எடுத்துக்கலாம். ஓடிஜியில் வேணாலும் மெல்ட் ஆக்கி எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா இப்போ நான் தம்பி செஞ்சிட்ருக்கான் பாருங்கள், இந்த மாதிரி டபுள் பாயில் மெத்தட்லையும் மெல்ட் ஆக்கி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி பாத்திரத்தில் நல்லா சூடான தண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே வந்து சாக்லேட்டு, விப்பிங் க்ரீம் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி அந்த ஆவிலே வந்து டபுள் பாயில் மெத்தடில் மெல்ட் ஆக்கி ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டுக்கோங்க.
போட்டுட்டு இந்த மாதிரி ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் இருக்குங்க. சாக்கோ ஃபில்லிங் இருக்குது, கஸ்டர்ட் ஃபில்லிங் இருக்குது, ஜாம் ஃபில்லிங் இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஃபில்லிங் தேவையோ அதை வச்சு சும்மா சூப்பராக அசத்தி விடுங்க. எல்லாரும் மிரண்டு போயிடுவாங்க. அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க. டோனட் பிடிக்கல அப்படின்னா இந்த வெரைட்டி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். நான் வந்து இன்றைக்கி 4 வெரைட்டியில் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து சாக்லேட் ஃபில்லிங், இன்னொன்று வந்து நியூட்டலா ஃபில்லிங், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி வந்து க்ரீம் ஃபில்லிங்னு சொல்லுவோம்ல, அது வந்து பண்ணியிருக்கேன். கஸ்டர்ட் ஃபில்லிங் பண்ணியிருக்கேன். இதில் எந்த வெரைட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த பாம்புலோனி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க.